रेडियो सिटी पॉडकास्ट। रेडियो सिटी पॉडकास्ट। இந்த வருஷம் உலகம் அழிஞ்சிரும், அடுத்த வருஷம் உலகம் அழிஞ்சிரும், இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை 2020 உலகம் அழிஞ்சிரும் நிறைய தடவை ஜோதிடர்கள் சொல்லி நாம கேள்விப்பட்டிருக்கோம். இது இன்னைக்கு நேத்தா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இல்ல. கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டே இத பத்திலாம் பேசியிருக்காங்க. நான் உங்க ஆர்ஜே ஜான், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். இதை கேட்டு ஐரோப்பால இருக்க நிறைய ஜோதிடர்கள் சும்மா இல்லாம லண்டன்ல ஜோதிடர்கள் வானியல் சாஸ்திர நிபுணர்கள் மாநாட்டுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. 1523 ஜூன் மாசம் கூடியும் பேசினாங்க. எக்கச்சக்கமான விஷயங்கள் விவாதிச்சதுக்கு பின்னாடி எல்லாரும் ஒருமித்த குரல்ல சொன்ன விஷயம் 1524 வருஷம் பிப்ரவரி 1ஆம் தேதி இதுவரைக்கும் இந்த உலகம் அறியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை எதிர்நோக்கி காத்திருக்கு. லண்டன்ல ஆரம்பிக்கக்கூடிய இந்த மழை வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்தையே மூழ்கடிக்கும் சொல்லி முடிச்சாங்க. ஐரோப்பா நடுங்கி போனது. இன்னும் ஒரு வருஷம் கூட இல்லையேப்பா, அதுக்குள்ளேயும் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருமா? இந்த விரக்தியில நிறைய பேர் இருந்தாங்க. வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துடலாம்ப்பா அப்படின்னு இன்னும் சில பேர் வாழ்க்கைய கொண்டாட ஆரம்பிச்சாங்க. நாம மட்டும் எப்படி தப்பிக்கலாம்? இன்னும் கொஞ்சம் பணக்காரவங்க பிளான் போட்டு தன்னுடைய செல்வங்களை பதுக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் சும்மாப்பா, ஒண்ணுமே நடக்காது. இது ஒரு குரூப், அவங்க ஜாலியா இருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய பணக்காரர் வலிமையான உயரமான ஒரு கோட்டைய அவசரமா கட்டுறாப்ல. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பல நாட்களுக்கு தேவையான உணவையும் சேமித்து வைக்கிறாப்ல. நோவா எப்படி ஒரு போட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரோ, இவர் ஒரு வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. என்னோட கோட்டையில யார் வேணாலும் தஞ்சம் அடையலாம்னு சொல்லி அழைப்பும் விடுக்கிறாரு. 1524 வருஷம் ஜனவரியோட இறுதி வாரத்துல கோட்டை நிரம்பி வழிஞ்சாச்சு. பிப்ரவரி 1 விடிய போகுது. எல்லாரும் பயந்தபடி வானத்தை பாக்குறாங்க. மழை எப்ப வரும்னு தெரியாம. ஆனா வந்தது மழை இல்ல, வெயில் தான். ஒரு சின்ன கருமேகத்தை கூட பார்க்க முடியல. சரி, திடீர்னு மழை கொட்டுன்னு அந்த நாளை ஃபுல்லா அவங்க பயத்தோடையே கழிக்க ஆரம்பிச்சாங்க. சாயங்காலம் வந்துச்சு, நைட்டு வந்துச்சு, அப்பையும் மழை பெய்யல. அப்பாட, எதுவும் நடக்கல அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு சைடு இருந்தாலும் மக்கள் ஜோதிடர்கள் மேல பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. எங்களுடைய கணிப்பு கண்டிப்பா தவறுன்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்தோட அழிவு மிகச்சரியா 100 வருடங்கள் தள்ளி போயிருக்கு. ஏதோ ஒரு ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. இதே மாதிரி 1624 அந்த அழிவை பார்க்கறதுக்கு நாம இருக்க மாட்டோம் அப்படின்னு சமாளிச்சாங்க ஜோதிடர்கள். 1624 பிப்ரவரி 1ஆம் தேதியும் மக்கள் எதிர்பார்த்து பயந்திருக்கிறப்ப அப்பையும் வானம் சிரிச்சுக்கிட்டே போயிருச்சான், மழை கொட்டாம. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ப்ரெடிக்ஷன் நம்ம கண்ணு முன்னாடி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இது மட்டும்தான் உலகம் அழிய போகுதுன்னு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும் சொல்ல முடியாது. ஈவன் நாஸ்டடாம் உலகம் அழிய போகுதுங்கிறதுக்கான சில குறியீடுகளை கொடுத்திருக்கிறாரு. அப்ப உலகம் எப்ப அழியுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா சில பேர் மட்டும் இந்த மாதிரி தான் உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு ஆணித்தரமா அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க வரலாற்றுல. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் இன்னும் தீர்க்கப்படாம தான் இருக்கு. நீங்க சொல்லுங்க, இந்த உலகத்தினுடைய கடைசி நாள் என்னைக்கா இருக்கும்? சூப்பர் ஸ்டார் ஒரு படத்துல சொல்ற மாதிரி தான், சாகுற நாள் தெரிஞ்சுட்டா வாழ்ற நாள் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாங்கிற இந்த ஒரு தாட்டோட நான் உங்க ஜான், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். रेडियो सिटी पॉडकास्ट. रेडियो सिटी पॉडकास्ट.